உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லி இன்னைக்கு 3 ஆண்டுகள் ஆகிறது. இவங்க ஆட்சிக்கு எப்போ வந்தாங்க? 4 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த 3 ஆண்டு காலமோ ஐயா கிட்ட என்கிட்ட பல முறை முதலமைச்சர் சொன்னாரு, நாங்க நிச்சயமா நாங்க கொடுக்கிறோம், தைரியமா இருங்க, உறுதியா நாங்க கொடுக்கிறோம்னு பல முறை நான் சந்திச்ச 3 முறை சந்திச்ச முதலமைச்சரை ஒவ்வொரு முறையும் இப்போ சொல்லுங்க ஐயா சொல்லு, நான் நிச்சயமா தரேன். ஐயா சந்திச்சா 2 முறை சந்தித்தா அப்புறம் உறுதியா ஐயா நீங்க போங்க நான் தரேன். இதை நம்பி இல்லைன்னா நான் வேற விதமான எத்தனையோ போராட்டங்களை நம்ம செஞ்சிருப்போம். அதை போராட்டம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சூழ்ச்சி செய்து நம்ப வைத்து கழுத்து அறுத்த திமுக. அதனால்தான் நம்ம பெருசா போராட்டம் எல்லாம் இடையில நம்ம பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு போராட்டம் நாங்க பண்ண போறோம்னு சொன்ன உடனே இல்ல இல்ல பண்ணாதீங்க, நாங்க கொடுத்துறோம் பேசி இந்த நாங்க சேகரிக்கிறோம், இந்த தகவல் சேகரிக்கிறோம், இதெல்லாம் சொல்லியே ஏமாற்றிய திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த இந்த வன்னியர் சமுதாயம் மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவார்கள். மாற்று கருத்து கிடையாது. செய்ய வேண்டும். நம்ம என்னையா கேட்டோம்? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற தரவுகளை சேகரிங்க. டேட்டா எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குதா? தமிழ்நாடு அரசுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கு டேட்டா. இந்த டேட்டாவை கம்ப்யூட்டர் தட்டா டேட்டா வரப்போகுது. அந்த டேட்டா வச்சுட்டு நீங்க உள்ஒதுக்கீடு கொடுத்துட்டு போங்கன்னு யார் சொன்னா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு.